தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளிலே சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது இணையும் இருதயம். ஏசாயா 55:9. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழியை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் மனுடைய இருதயத்தில் பலவிதமான சிந்தனைகளை வந்து போகின்றன. ஆனாலும் தேவனுடைய திட்டம் என்ன என்பதை நாம் பார்க்கும்போது, ஆணுடைய திட்டங்கள் எவ்வாறு நாம் யோசிக்கிறோம் என்பதை பார்க்கும்போது, நம்முடைய திட்டங்கள் எப்பொழுதும் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறதா என்பதை நீங்கள் நானும் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். நாம் யார், நாம் எப்படிப்பட்டவர்கள், நம்மை புரிந்து கொண்டிருக்கிறதை காட்டிலும் அதிகமாக நம்மை புரிந்து வைத்திருக்கிற ஆண்டவர் நம்மேல் வைத்திருக்கிற அக்கறையான அன்பு மற்றும் ஆர்வத்தின் காரணமாக நம்முடைய சொந்த பேரால்வர்கள் திருப்தி செய்யத்தக்கதாக சுயநலத்தோடு நாம் நாடுவதை அவர் அனுமதிக்க மறுக்கிறார். தேவன் நமக்காக வைத்திருக்கிற திட்டங்கள் நிறைவேறும் பொருட்டு நம்முடைய திட்டங்கள் அதே சமயங்களில் தோல்வி அடைகின்றன. ஆம், தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, இங்கே நம்மை வருத்தப்படுத்தின, ஏமாற்றின இரகசியங்கள் அனைத்தும் வரப்போகிற வாழ்க்கையிலேயே தெளிவாகப்படும். நாம் ஜெபில் வராத ஏமாற்றமடைந்த நம்பிக்கைகளாக தோன்றியெல்லாம் மிகப்பெரிய ஆச்சரியங்களாக நமக்கு அமைந்ததே அங்கே நாம் பார்ப்போம். தேவனுடைய இரகசியங்களை புரிந்து கொள்ளத்தக்கதாக ஆவிக்குரிய வளர்ச்சியில் போதுமான அளவிற்கு இப்பொழுது நாம் முயற்சி செய்து முன்னேறவில்லை. எனவே பரலோக குடும்பத்திற்குள் நான் பிரவேசிக்கும் போது இந்த இரகசியங்களை எல்லாம் நமக்கு முன் திறந்து காட்டப்படும். இப்போது நமக்கு வெளியாக்கப்பட்டிருக்கிற தேவ ரகசியங்களை நாம் மேன்மையாக நினைத்து அவர்களை நாம் திருடிக் கொள்வதில்லை. எனவே இப்பொழுது தேவன் அமைதி காக்கின்ற அநேக காரியங்களை குறித்து ஏராளமான விளக்கங்கள் பின்னர் வெளிப்படுத்தப்படும். தேவனுடைய தெய்வீக திட்டத்தின் வழிமுறைகள் என்ன என்பதை தெளிவாக காட்டப்படும். கிருபையின் ரகசியங்கள் கிறிஸ்துவின் மூலமாய் திறந்து காட்டப்படும். இப்பொழுது நம் அறிவிற்கு எட்டாது, புரிந்து கொள்ள கடுமாயிருக்கும் எல்லாம் விளக்கப்படும். தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்ட அனைத்து காரியங்களுக்கும் உள்ள ஞானமும் அனைத்திலும் பங்களிக்கப்பட்ட கிருபையின் இரக்கமும் விளங்கிக் கொள்ள போல் தோற்றமளித்த அனைத்தும் அதன் விளக்கமாக சொல்லக்கூடாதிருந்தது. எல்லாம் ஒரு ஒழுங்கு முறையிலே நடந்ததை காண்போம். சத்தியமானது அதன் தெளிவற்ற நிலையிலிருந்து விடுபட்டு ஒரே ஒரு தனிப்பட்ட வரிகளே மனதிற்கு திறந்து காட்டப்படும். அதன் வெளிச்சம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நிலைத்திருக்கும். உள்ளம் ஆனந்தத்தால் பாடும் என்றுமாக போராட்டங்கள் முடிவடையும். கஷ்டம் அனைத்தும் தீர்ந்துவிடும். தேவனுடைய வழிநடத்துதல் நம்மை குழப்பத்தில் ஆழ்த்தி கொண்டிருந்த அனைத்தும் வரப்போகிற உலகத்திலே தெளிவாக்கப்படும். புரிந்து கொள்ள கடினமாக இருந்தவைகள் அதன் விளக்கங்களாய் நாம் பெற்றுக்கொள்ளும். கிருபையின் ரகசியங்கள் நம்முன் திறந்து வைக்கப்படும். எல்லைக்குட்பட்ட நமது மனக்குழப்பமும் காப்பாற்றப்படாத வாக்குறுதிகளும் தோற்றமெல்லாம் மிகவும் பூர்ணமாக நமது நன்மைக்கு ஏதுவாக இசைந்து செயல்பட்டது என்பதை நாம் காண்போம். மிகவும் சோதனையாக தோன்றிய அனுபவங்கள் எல்லாம் எல்லையற்ற அன்பாகிய அவர் கட்டளையிடைகள்தான் என்பதை அறிவோம். சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக அவருடைய அன்பு மாற்றி கொடுத்திருக்கிறது என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ளும்போது சொல்ல முடியாத மகிழ்ச்சியாய் கலிகூறுவோம். நீங்கள் நினைக்காத ஒரு காரியங்கள், நம் இதயத்திற்கு இணையாத கிடைக்காத ஒரு காரியங்கள் ஆணுடைய அந்த நாளிலே நமக்கு கிடைக்கும். மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கிறவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகள் எல்லாம் செய்யும்படிக்கு நமக்கு நம்முடைய பிள்ளைகள் என்றென்றைக்கும் உரிகளாகும். எனவே தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவோடு இணையுங்கள். ஒருவேளை நீங்கள் நினைக்காத ஒரு காரியங்களை, எண்ணி பார்க்க முடியாத காரியங்களை ஆண்டவர் அந்த காரியத்தை நிவர்த்தி செய்வார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த காலை வேளையை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த நாளில் செய்தியை கேட்டு உங்களையும் இந்த நாளை திரும்ப நாளையும்
பிறந்த நாளில் காண்கிற பிள்ளைகளை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.